இதுலேருந்து அல்லாஹ் என்ன குத்தி காட்டுறான், உன் தேவையை நான் நல்லா அறிஞ்சவனா நீ நல்லா அறிஞ்சவனா? உனக்கு அறிவு இல்லாமல் மொட்டையாக தண்ணின்னு கேட்ட, நான் எனக்கு தெரியும் 12 தண்ணி வேணும்னு. ஏன்னா ஒரு தண்ணி வந்திருந்தா அந்த இடத்துல தண்ணிக்கு பதிலாக ரத்தாறு தான் ஓடிடும். லட்சக்கணக்கான பேர் தண்ணி பிடிச்சி ஷிஃப்ட் மாதிரி நான் எவ்வளோ டைம் எடுக்கும்? அது இல்லாமல் என்ன பதட்டத்தில் இருப்பாங்க, இந்த தண்ணி எவ்வளோ நேரத்துக்கு வரும், இத்தனை நாள் தண்ணி இல்லாமல் கழித்தோம், இன்றைக்கி மட்டும் தண்ணி வந்து நாளைக்கு வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? அல்லது ஒருத்தனுக்கு 100 குடம் கிடச்சி ஒருத்தனுக்கு கடைசியாக வரவனுக்கு வெறும் 5 குடம் கிடச்சா என்ன பண்ணுறது? அத்தனை பிரச்சனைக்கு இல்லை, கம்முன்னு இருப்பானா? அப்போ அல்லாஹ் இப்போ இதுலேருந்து மெசேஜ் என்ன? எனக்கு தெரியும், அதை தான் அல்லாஹ் இங்கேயும் நமக்கு மெசேஜ் என்ன? இந்தியாவில் உங்கள் நிலைமை என்னன்னு அல்லாஹ்வுக்கு தெரியாதா? தெரியாதா உங்கள் நிலைமை என்னன்ட்டு? சரி, இன்னைக்கு உலகத்திலேயே முஸ்லீம்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்ட இடத்துல இருக்கிற இஸ்லாமிய நாடுகளில் லட்சணம் என்ன? குரானை அங்கே பேச முடியுமா? முடியாதுல்ல. அப்போ உங்களுக்கு இங்கே என்ன நியாமத்து கொடுக்கப்பட்டிருக்கு அதை பயன்படுத்துங்க. முதல்ல குரானுடைய பிரச்சாரம் செய்வதற்கான இங்கே வாய்ப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்தியாவில். இதை முதல்ல செய்யுங்க. இது உம்மத்து மத்தியில் குரானை கற்றுக் கொடுங்க. நல்ல முஸ்லீம்களை ப்ரொடெக்ஷன் பண்ணுங்கள். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்க. நல்ல ஐஏஎஸ் உருவாக்குறீங்க, நல்ல ஐபிஎஸ் உருவாக்குறீங்க, நல்ல டாக்டர்ஸ் உருவாக்குறீங்க, நல்ல டீச்சர்ஸ் உருவாக்கணுங்கிறீங்க. எல்லோரும் உருவாயிருவாங்க. ஆனால் யார் தெரியுமா? உருவாகவே மாட்டாங்க. நீங்கள் இல்லைனாலும் ஒரு பேட்ச் டாக்டர் படிக்க தான் போகுது. நீங்கள் பங்களிக்கலைனாலும் ஒரு பேட்ச் டீச்சரிங் படிச்சுட்டு தான் இருக்க போகுது. நீங்கள் இல்லைனாலும் அமைச்சர் பட்டியலில் இடம் இருந்துட்டு தான் இருக்கும், நிர்வாகம் நடந்து தான் இருக்கும். ஆனால் நீங்கள் செய்யலைன்னா குரானை யாரும் தொடுக்க மாட்டாங்க. நம்மளை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது இந்த வேலை. ஆனால் அந்த வேலையை மட்டும் விட்டுட்டு மற்ற வேலை செய்கிறதுக்கு ஆள், எந்த வேலை செய்கிறதுக்கு வேறு வேறு ஆள் இருக்கோ அந்த வேலையை செய்கிறதுக்கு நாம் போகிறோம். இந்த வேலையை டோட்டலாக விட்டுட்டோம். கேப்பபிள் இல்லாத ஆட்கள் கையில் இந்த வேலை இருக்குது. இப்போ குரானுடைய ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும்? ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும். அவனுடைய ஐக்யூ லெவல் டாப் லெவலில் இருக்கணும். அப்போ தான் குரானை எடுத்து உங்களால் பிரச்சாரமே பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, ஸ்கூலில் வந்து படிப்பு சுத்தமாக ஏறாது, ஸ்கில்லே இல்லாத பர்சன்ஸை கொண்டு வந்து டம்ப் பண்ணுற இடமா மதரசாவை கொண்டாந்து வைக்கும். ரொம்ப ரேர் கேஸில் யாராவது தப்லீக் ஜமாத்தில் பக்தி முத்தி போய் எப்படி குர்பானிக்கு ஆடு வாங்கிட்டு வந்து நேர்ச்சை பண்ணி நான் அறுத்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அவங்க கொண்டு போய் தள்ளுறாங்களோ அதில் யாராவது ஒருத்தர் ஸ்கில் இருந்தால் தப்பி மேலே வந்துடுவாங்க. எந்த பணக்காரர்களுடைய பசங்க எங்கேயாவது மதரசாவில் படித்து பார்த்துருக்கீங்களா? செல்வந்தர்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுடைய மகன்கள் மதரசாவில் படிக்க பார்த்துருக்கீங்களா? ஏழைகள் மட்டும்தான் படிப்பாங்க மதரசாவில். ஆனால் என்ன தெரியுமா? இந்த ஏழைகளை கொண்டு எப்போவுமே பெருசாக எந்த மாற்றமும் நடந்துடாது. நீ நபிமார்கள்லேருந்து சஹாபாக்கள் வரைக்கும் எடுப்பார், எல்லாரும் பணக்காரங்க தான். 10 சொர்க்கவாசிகள் யார்? பணக்காரங்க தான். ஏன்னா வயிற்றுக்கே சோத்துக்கே சிங்கி அடிச்சுட்டு இருக்கிற யாருமே இந்த வேலையை வந்து செய்ய முடியும். பொருளாதார ஸ்டெபிலிட்டி யாருக்கு இருக்கோ அவன் தான் இந்த வேலையை வந்து செய்ய முடியும். அப்போது உணவுக்கு எந்த ஃபேமிலிக்கு கவலை இல்லையோ அந்த குழந்தைகள் மதரசாவில் படிக்கணும். அந்த ஃபேமிலியில் வந்து அப்போ மதரசாவுடைய சிலபஸில் மாற்று கருத்து இருக்குன்னு வச்சு அது வேறு விஷயம். அதில் குரானுக்கு சிலபஸில் கொண்டு வரணும், அது வேறு விஷயம். ஆனால் வர்றது இந்த வேலைக்கு யார் வரணும்? தாவா பணிக்கு யார் வரணும்? பணக்காரங்க வரணும். ஏழைகளை விட பணக்காரர்கள் வரணும், சிந்தனையாளர்கள் வரணும், பெரிய பெரிய அறிவு ஜீவிகள் வரணும். புரியுதா? டாக்டர் படித்த இஸ்ரார் அஹமது ஒரு பிரில்லியண்ட்டு ஆள் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தணும். அல்லாமா இக்பால் யார்? அவர் பணக்காரர், பிஏபிஎல் படிச்சிருக்கிறவர். மௌலானா மௌதூதி யார்? பெரிய செல்வந்தருடைய பையன். அந்த மாதிரி ஆட்கள் தான், அந்த மாதிரி ஸ்கில்டு இருக்கிற ஆட்கள் தான் வெளியே வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். புரியுதா? பணக்காரன் வந்து என்ன பண்ணுவான்? அவன் அப்படியே பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுவான். பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் போடுவாங்க. இங்கே யார் வருவா? தீனுக்கு சர்வ் பண்ணுறது. தீனுன்னா அவ்வளோ அற்பமான. நீ யார் இடத்துல நிற்க போகிற? நீ யார் இடத்துல நிறுத்தணும் ஆளை? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று இடத்துல நீ நிறுத்த போகிற? உமர்லையும் நின்றுட்டு இருந்த இடத்துல நிறுத்த போகிற? அதுக்கு எந்த மாதிரி ஆட்கள் தேவைப்படுவாங்க? குர்பானிக்கு ஆடு தேடி தேடி வாங்குறீங்களா? நல்ல ஆடு தான் எல்லா குர்பானியை அக்செப்ட் பண்ணுவான். அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் கொடுத்துட்ருக்கிற குர்பானி எல்லாம் கொம்பு உடஞ்சது, என்ன வால் அருந்தது, ஒரு கை இல்லாதது, ஒரு கண் இல்லாதது,
இந்த மாதிரி ஆடுகளாக பண்ணி இப்போ நீங்கள் குர்பானி கொடுத்துட்ருக்கீங்க. அதனால தான் உங்கள் குர்பானி அக்செப்டே ஆக மாட்டேங்குது. 1200 வருஷமாக இந்த குர்பானி கொடுத்துட்ருக்கிறீங்க. ஒரு ஒரு மில்லியனரு, ஒரு பெரிய கோடீஸ்வரன் குர்பானி கொடுக்குவாங்க முன்னாடியே. அப்போ தான் குர்பானி உம்மத்து சார்பாக ஏற்கப்படும். அப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு தெரியும் நல்லா. ஆனால் இங்கே பேஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறான். அது மாதிரி தான். அதனால தான் இவங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா, மறுபடியும் இவங்க ஒரு காலத்துக்கு அப்புறம் டவுன்ஃபாலை சந்தித்து மறுபடியும் ஒரு மோசமான சூழ்நிலைக்கு வந்து அது மாறி நிலமெல்லாம் மாறினதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஒன்றுபட்ட தலைமை கேட்கும்போது யாரை கூப்பிடுவாங்க? தாலூத் அவங்கள வந்து ஆட்சியாளராக அல்லாஹ் வந்து நியமிப்பான். அப்போ அவர் வைக்கிற டெஸ்ட்டு என்ன வைப்பார்? தண்ணி தான் வைப்பார். என்ன சொல்லுவார்? ஒரு ஆறு கடந்து போவீங்க, ஆனால் அந்த ஆற்றுல தண்ணியில் கை வைக்கக்கூடாது. இப்போ தண்ணி ஏன்? அது டிசிப்ளின் செக்கிங். அது தண்ணி குடிக்கக்கூடாதுங்கிறது வந்து தண்ணி பஞ்சத்துக்காக இல்லை. அதனால தான் நம்மளை நோன்பு வைங்கிறான்ல. எதுக்கு? நஃப்ஸு கண்ட்ரோல் பண்ணுறானா? நஃப்ஸு கண்ட்ரோல் பண்ணுறான். இப்போ இந்த 10 நாள் முடி வெட்டாத, நகம் வெட்டாத, இது சொல்லப்படுது குர்பானி கொடுக்கும்போது. பின்னாடி என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. டிசிப்ளின் தான். 10 நாள் உன்னால் அவேர்னஸோடு இருக்க முடியுதா? 10 நாளில் உன்னால் வந்து கவனமாக ஃபாலோ பண்ண முடியுதா? ஓகே, ஒரு இதுக்குள்ளே வந்திருக்கோம், நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்டடு டைம் லைனுக்குள்ளே நம்ம உள்ளே என்ட்ராகிருக்கோம் அப்படிங்கிறது உனக்கு புரியணும். அதுக்காக வந்து அல்லாஹ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறான். இப்போ இந்த இடத்துல டெஸ்ட்டு பண்ணிட்டு தாவூத் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு? சூரா பக்ரால இதே தான் வரும். அவர் 6 வரும். அதில் வந்து நீங்கள் யாரும் தண்ணி குடிக்கக்கூடாது, கையளவு தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். அப்போ மீறி தண்ணி குடித்தவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்களால நடக்கவே முடியாது, தெம்பு இல்லாமல் ஆயிரும், அப்படியே படுத்து கிடப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க டிசிப்ளின் இல்லாதவங்க, அல்லாஹ்வோட கமிட்மெண்ட்டு அந்த அளவுக்கு பியூரிட்டி இல்லாதவங்க. இவங்க சண்டைக்கு வந்தாலும் சண்டை போட போகிறது கிடையாது. அதனால் இவங்களை இங்கேயே கழிச்சுட்டு போனால் அங்கே ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் என்னன்னு நமக்கு தெரியும். அவங்களோட நின்று நம்ம சண்டை போட்டுக்கணும். இது எல்லா ஜமாத்துக்குள்ளேயும் இது பண்ணணும். அப்போது இந்த டிசிப்ளின் வந்து எப்பயுமே பாரு, இந்த கவர்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசிப்ளின் பயங்கரமாக செக் பண்ணுவாங்க. இப்போ இங்கே தாலூத்தையும் என்ன பண்ணாங்க? டிசிப்ளின் பயங்கரமாக. ரசூலாவும் பாருங்கள் என்ன பண்ணாங்க? தபுக் போருக்கு வந்து போகும்போது, அல்லாஹ் நாடினால் நாளை நீங்கள் ஒரு ஊற்றுக்கு செல்வீர்கள், நான் வருவதற்கு முன் உங்களில் எவரும் அங்கு சென்று விட்டால் அங்குள்ள தண்ணீரில் கை வைத்து விட வேண்டாம் என்று கூறினார். 4582வது ஹதீஸ். யாரும் என்ன பண்ணிடக்கூடாது? தண்ணியில் கை வச்சிடாதீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ இந்த தண்ணி குடிக்காதீங்கிற ஹதீஸு முஸ்லீமில் 4582வது ஹதீஸ். அப்போது இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தண்ணி அவங்க கேட்டிருக்க கூடாது. அதனுடைய கோபத்தின் வெளிப்பாடு அல்ல என்னங்கிறான், ஒன்னடா கேட்குறேன், இந்தடா 12 தரம் குடிச்சிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பி தொலை. இதுக்கப்புறம் நீ இந்த படையில் இருக்கக்கூடாது, நீ அன்ஃபிட்டு, தண்ணி குடி, இடத்த காலி பண்ணு போ. மேலும் நாம் அவர்கள் மீது மேகத்தை நிழலிடச் செய்தோம், மேலும் அவர்களுக்கு மண்ணும் சலவாவும் இறக்கி வைத்தோம், நாம் உங்களுக்கு அளித்த தூய்மையான பொருட்களை புசியுங்கள் என்றும் கூறினோம். ஆனால் அவர்கள் இதன் பின்னரும் தீய செயல்களை மேற்கொண்டதனால் நமக்கு அநீதி இழைத்திடவில்லை, மாறாக தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொண்டிருந்தனர். அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த நியாமத்தெல்லாம் நான் கொடுத்துட்டே இருந்தேன், ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? எனக்கு பதிலுக்கு அநீதி இழைச்சாங்க. அதுதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்கள் எனக்கு அநீதி இழைத்து விடவில்லை. அல்லாஹ் ஒன்றும் அவங்க அநியாயம் பண்ண முடியாது, மாறாக தங்களுக்கு தாங்களே அநீதி. அதாவது நான் சொன்னல, இங்கே பாசிட்டிவ் அப்ரோச்சில் அல்லாஹ் இதை சொல்லலைங்கிறது நான் சொன்னேன்ல. தண்ணி வந்து கொடுத்ததுங்கிறது ஏதோ ஜம்சம் கொடுத்து ஒரு அருள் வந்து கிடைச்ச மாதிரி அல்லாஹ் சொல்லலை. நான் பாட்டுக்கு கொடுத்துட்டே இருந்தேன், நீங்கள் பாட்டுக்கு என்னை வந்து இது பேக் ஸ்டாப்பிங் பண்ணிகிட்டே இருந்தீங்க, அநீதி இழைச்சிட்டே இருந்தீங்க. அநீதியை பற்றி அநீதியில் கொண்டு போய் அதை முடிக்கிறான். இன்னொரு விஷயம் என்னென்னா, மனிதர்களை அல்லாஹ் சிரமப்படுத்துகிறான், உம்மத்தை சிரமப்படுத்துகிறான். எதுக்கு சிரமப்படுத்துகிறான்? இந்த பணிக்காக அல்லாஹ் சிரமப்படுத்துகிறான். இந்த உலகத்தில் நீதியை நிலைநாட்டுவதுங்கிறது அதிகாரம் இல்லாமல் செய்ய முடியாது. அதிகாரம்ங்கிறது அநியாயக்காரர்கள் ஆல்ரெடி அதை வச்சுருப்போம். நீதி நீ நிலைநாட்ட போகிறேன்னா அங்கே ஒரு அநீதி ஆல்ரெடி இருக்குதுன்னு அர்த்தம். அநீதி இருக்குதுன்னா அந்த செஞ்சிட்ருக்கிறவன் அநியாயக்காரன்னு அர்த்தம். அநியாயக்காரனால் அநீதி செய்ய முடியுதுன்னா அவன் அதிகாரத்தில் இருந்து கொண்டு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம்.
அப்போ அவனை நீ ரீப்ளேஸ் பண்ணணும்னா நீ அதிகாரத்தில் போனால் மட்டும்தான் பண்ண முடியும்னு அர்த்தம். இதுதான் ரசூலுல்லாவுடைய சுன்னத்து. இதுதான் ரசூலுல்லாவுடைய சுன்னத்து. இன்றைக்கி மக்கள் முஸ்லீம்கள் மறந்த சுன்னத்து இதுதான். புரியுதா? அப்போது இந்த அதிகாரத்தில் நீ வரணும்னா பெரிய தியாகங்களை பண்ணால் மட்டும்தான் அதிகாரத்தில் வர முடியும். நிறைய படிக்கணும், நிறைய தூக்கத்தை இழக்கணும், நிறைய பசி இழக்கணும், நிறைய உடல் சுகங்களை நீ இழக்க வேண்டியது வரும். நிறைய பிரச்சனைகள், மனசங்கடங்கள், எல்லாத்துக்குமே பொருளாதார இழப்புகள் நிறைய கடந்து தான் அவனும் அதிகாரத்துக்கு வந்திருப்பான். ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் அநியாயத்தில் அதிகாரத்தில் இருக்குன்னா, இப்போ இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் அதிகாரத்தில் இருக்குது. பிஜேபியோட ஆர்எஸ்எஸ் தான் அதிகாரத்தில் இருக்குது. ஆர்எஸ்எஸ் எவ்வளோ பெரிய விலையை கொடுக்குறாங்க. அவங்க 100 வருஷம் வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அவங்களுக்கு எவ்வளோ எத்தனை பேர் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இது பண்ணுறாங்க. அவங்க சரியோ தப்போ அவங்க விளங்கி வச்சுருக்கிற அந்த கொள்கைக்கு நேர்மையாக இருக்காங்களா இல்லையா? ஒரு பெரிய சைஸபிள் வால்யூமில் இருக்காங்களா இல்லையா? அதே சைஸபிள் வால்யூமில் யார் அந்த அளவுக்கு உழைச்சாலும் கம்யூனிஸ்ட்டும் மேலே வரும், காங்கிரஸும் மேலே வரும், அந்த டெடிகேஷனோடு உழைக்கும்போது. இது அல்லாஹ்வுடைய ரூலு. புரியுதா? முஸ்லீம்கள் உழைச்சாலும் மேலே வர முடியும். இது அல்லாஹ்வுடைய ரூல். அப்போது இதுக்கு பொறுமை தேவை, நிறைய பயிற்சிகள் தேவை, தஸ்கியா ப்ராசஸ் தேவை. அந்த மேலான பணிக்கு அல்லாஹ் மனிதர்களை தேர்வு பண்ணிட்டான். இது மிகப்பெரிய ஒரு கண்ணியம். இப்போ இந்த கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்போ அதை நாம் என்ன பண்ணிட்டோம்? அது இழந்துட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதை விட அற்ப சுகங்களுக்காக இந்த தியாகங்களுக்கெல்லாம் நாங்கள் தயாரில்லை. எங்களுக்கு இதில் இருந்தெல்லாம் விடுதலை கொடுங்க, ஒரு டம்ளர் தண்ணியை கொடுங்க, சோழியை முடிச்சு விடுங்க, நாங்கள் கிளம்புறோம். புரியுதா? எங்களால் எங்களுக்கு இது பண்ண, எங்களுக்கு தேவை இங்கே வாழ்க்கை நல்லா இருக்கும். மற்றவங்கள பார்க்குறோம், அவங்களுடைய வாழ்க்கை தரம் மேலானதாக இருக்குது. எங்களுக்கும் அந்த தரத்துக்கு உயர்த்தி கொடுத்துரு. இந்த வேலை, இந்த ஷஹாதத்தாலன்னா அதெல்லாம் எங்களுக்கு வேலை தேவையில்லை. இல்லைப்பா, இதுக்கு பதிலாக மறுமையில் உனக்கு பயங்கரமான அந்தஸ்து கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், அதெல்லாம் தேவையில்லைங்க, இங்கே இருக்கிறத வாங்கிட்டு போகலாங்க, போங்க, வேணா உங்களை நம்புகிறோங்க, வேணா உங்களுக்கு தொழுகிறோங்க, அல்லா சாமிக்கு வழிபாடு பண்ணுறோங்க, வேணா எடுத்துங்க அப்படின்னு. இதுதான் விஷயம். அப்போது இந்த வசனத்துலேருந்து பார்க்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இதுதான் மெசேஜ். இதில் இன்னொரு படிப்பினையும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 12 கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் அல்லது ஒரு 10 லட்சம் பேர்னு வச்சு லட்சக்கணக்கான பேர் இந்த இடத்துல பாலைவனத்தில் அல்லாஹ் தங்க வைக்கிறான். இதுவும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் ஒன்று. இன்றைக்கி இப்போ நீங்கள் இப்போ ஒரு 10-20 பேர் வந்தால் கூட நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது? அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. உட்காரதுக்கு இடம் வேணும். இடம் இல்லாமல் துளுண்டு ஒரு 5க்கு 6 இடத்த வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு 20 பேர் வாங்க அப்படின்னு சொல்லி உட்காரக்க முடியுமா? இடம் ஃபெசிலிட்டி பண்ணணும். இடத்துக்கு ஷெல்டர் இருக்கணும், கூரை இருக்கணும், காற்று இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும், குடிக்கிறது தண்ணி இருக்கணும், பாத்ரூம் போகிறதுக்கு வசதி இருக்கணும், ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும்னாலும் இதெல்லாம் கவனத்தில் இருக்கணும், எல்லாத்துக்குமே அரேஞ்ச் பண்ணணும். அப்போது இவ்வளோ பெரிய கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு அந்த இடத்துல வச்சுருக்கிறான் அப்படின்னா, அப்போ அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கான். மண்ணுங்கிற சாப்பாடு கொடுத்துருக்கான், சல்வாங்கிற சாப்பாடு கொடுத்துருக்கான், புரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, அதுக்கப்புறம் தண்ணி அல்லாஹ் நம்ம ஊற்றுகள் மூலமாக தண்ணி கொடுத்துருக்கான். இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணான். எங்கே வச்சு பண்ணான்? பாலைவனத்தில் வச்சு பண்ணான். அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு இந்த வேலையில் செய்கிற உங்களுக்கு அம்போன்னு உங்களை நான் விட்டுற மாட்டேன், உங்களை சாவடிச்சிட மாட்டேன், உங்களை சோதிப்பேன், ஆனால் கைவிட மாட்டேன். அதுதான் அங்கே எல்லாம் சொல்லிடுறேன். டேய், பாலைவனத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தண்ணி கொடுப்பேன்டா, கவனத்தில் வச்சுருப்பேன். நான் நாளைக்கு கொடுக்கலன்றது நீ வாய் திறந்து இன்றைக்கே கேட்டேன். உன் சிச்சுவேஷன் எனக்கு தெரியும். நல்லா டைம் வச்சுருந்துருப்போம். தண்ணிக்கு டைம் 12 ஊற்று வராமலாம் இருந்திருக்காது, வரும். அது நீ ஏன் கேட்குற? உனக்கு தண்ணி வேணுங்கிறது உனக்கு தெரியுமா, அல்லாஹ்வுக்கு தெரியுமா? இந்த பாடி தண்ணி இல்லைன்னா தாங்காதுன்னு அல்லாஹ்வுக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு தான் நல்லா தெரியும். என் உடம்புக்கு என்ன வேணும்னு தெரியலையே, அதனால தான் கண்டதை தின்னு உடம்புக்கு எடுத்துக்கிறோம். என் உடம்புக்கு என்ன தேவைன்னு கூட எனக்கு தெரியலையே. தப்பாக சாப்பிட்டு தப்பாக வாழ்க்கை முறையில் வாழ்ந்து நாசமாக போயிடுறேன். அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் போய் எல்லோரும் மாட்டிக்கல. இன்றைக்கி என் உடம்புக்கு என்ன தேவைன்னு அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே தெரியுது. காலையில் எந்திரிச்சா உடம்புக்கு நல்லதுடா, நைட்டு இஷாவுக்கு அப்புறம் முழிச்சா கெட்டதுடா, இந்த தூங்குடா, இங்கே எந்திரிடா, இதை சாப்பிட்றா, இதை சாப்பிடாதடா, அல்லாஹ் தானே சொல்கிறான். நம்ம உடம்புக்கு என்ன தேவைன்னு நமக்கே தெரியல, நாம் நாசமாக போயிட்டோம். அப்படியே நம்ம பாட்டுக்கு
அதிகமாக உழைச்சா இப்படி அப்படி இப்படின்னு கற்பனை போட்டு நம்ம கற்பனை உலகத்தில் உட்காந்துட்ருக்கோம். என்ன பயங்கரமான விளக்கங்கள்லாம் சொல்லுவோம், ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம். ஏன்டா இனிப்பு இவ்வளோ சாப்பிட்றோம், ஐயம் வெல் அப்படிமா. என்ன வெல் இருக்கா இல்லையான்னு பாடி வரும்போது போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் தெரியும். சரியா? உடம்பு கெடுத்துக்கிற பிரச்சனை இல்லை. அதனால் அல்லாவுக்கு தான் நல்லா தெரியும். இது முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த பாலைவனம் இருக்குது பாருங்கள், அதுவும் ஒரு படிப்பனை. இந்த பாலைவனம் எது அப்படின்னா சவுதி அரேபியாவில் இருக்குது இந்த பாலைவனம். ஆக்சுவலாக இது வந்து எகிப்தில் ஒரு பகுதியாக காட்டுறாங்க, சினாயின்னு சொல்லிட்டு, சினாயின் பெனின்சுலா அப்படின்ட்டு. அது பேரே வந்து பார்த்திங்கன்னா ஈசா நபி காலத்துக்கு அப்புறம்தான் பேரை வச்சுருக்கிறாங்க அது. சரியா? அது பேரே வந்து லேட்டாக தான் வச்சுருக்கேன். இப்போ அங்கே ஒரு சர்ச்சு கட்டியிருப்பாங்க பாருங்கள், இந்த காலடி சூடுகளில் கூட காட்டுவாங்க. மூசா நபி வந்து இந்த இடத்துல தான் போய் அல்லாட்ட பேசினார், இந்த மலை தான் அது அப்படின்னு. அது பார்த்திங்கன்னா எகிப்துக்குள்ளே தான் இருக்குது. இவர் எகிப்து விட்டு தான் வெளியே வர்றாரு. அப்போ கம்பல்சரி அது எகிப்துக்குள்ளே அது இருக்கக்கூடாது. இருக்கிறத எகிப்துலேருந்து வெளியே வர ஃபிரௌனோட டெரிட்டரியிலேயே உட்காந்து கேம்ப் போட்டு உட்காந்துட்டு இருந்தார். ஃபிரௌன் இருந்து வெளியே வந்து தான் அவர் கிராஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த சினாயின் பெனின்சுலாவில் பார்த்தீங்கன்னா, அந்த சினாய் பெனின்சுலாவிலேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த இடத்த தான் அவர் கிராஸ் பண்ணார். ஃபிரௌனுடைய ஊர் இது அலெக்சாண்ட்ரியா. அங்கேருந்து அப்படியே அது கோடு பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்கன்னா அது வந்து இந்த கடல் வரும். இதை தாண்டினீங்கன்னா சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் இவர் ஏற்கனவே இருந்தவர், மதியனில் தான் அவர் இருக்கிறார். யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆல்ரெடி அங்கே 10 வருஷம் அங்கே ஒரு நபி கீழே அவர் ஒர்க் பண்ணிட்டு வர. அது எங்கே இருக்குது? சவுதியில் தான் இருக்குது. அதனால தான் கிரேட் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டில் இன்றைக்கி சவுதி அரேபியா பாதி வச்சுருக்கான். சினாய் மலை அங்கே தான் இருக்குது. ஜபல் அல் லவுஸ் அப்படிங்கிற அந்த பேரில் வந்து அது இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஆய்வு பண்ணதில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே 2 அடுக்கு மலை இருக்குது. அங்கே ஒரு அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுக்கில் மலை இருக்குது, இன்னொரு மலை அதோட உயரத்தில் இருக்குது. அந்த மலை பார்த்திங்கன்னா மேகத்துக்கு மேலே இருக்குது. மேகம் கீழே இருக்குது, மலை மேலே இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி ரசூல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே போய் தான் அல்லாஹ் பேசிக்க வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு கீழே வந்து மேகம் மின்றது மட்டும்தான் இவங்க பார்ப்பாங்க. பிலுக் 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 பிலுக்குன்ட்டு அந்த மேகம் மின்றது மட்டும்தான் இவங்க வந்து அதை பார்த்துருக்காங்க. கீழே இருக்கிற மலை அது சுற்றி இருக்கிற அந்த பாலைவனத்தில் தான் இவங்க இருந்திருக்காங்க. இதில் என்ன கூத்துன்னா, இவங்க எங்கே கேம்ப் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலடி தடங்கள் அந்த பகுதியில் அந்த வீடியோலாம் காட்டுறாங்க. அங்கே நிறைய கிணறுகள் இருக்குது, அதில் பாறையில் அடிச்சு